வணக்கம். இந்திய நேரப்படி மதியம் 1:30 மணி செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகளை காணலாம். அரியலூரில் கள ஆய்வு பணி. புதிய காலணிகள் தொழிற்சாலைக்கு அடிக்கல் நாட்டினார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். இலங்கை நாடாளுமன்ற தேர்தல். அதிபர் அனுர குமார திசநாயக்கா கட்சி அபார வெற்றி. எல்லோரும் எம்ஜிஆர் ஆகிவிட முடியாது, சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி பேட்டி. டெல்லியில் 3வது நாளாக அதிகரித்த காற்று மாசு. கட்டுமான பணிகளுக்கு இன்று முதல் தடை. ராஜஸ்தானில் சாலையோர பள்ளத்தில் கார் கவிழ்ந்து விபத்து. ஒரே குடும்பத்தை சேர்ந்த 4 பேர் பலி, 2 பேர் படுகாயம். ப்ரோ கபடி லீக் போட்டி. பாட்னா பைரேட்ஸ் பெங்கால் வாரியர்ஸ் அணிகள் இன்று மோதல். தமிழகத்தில் 23 மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. இனி விரிவான செய்திகளை காணலாம். அரியலூரில் சிப்காட் தொழில் பூங்காவில் புதிய காலணிகள் தொழிற்சாலைக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இன்று அடிக்கல் நாட்டினார். அரியலூர் மாவட்டத்தில் இன்று கள ஆய்வை மேற்கொள்ளும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் காலையில் ஜெயங்கொண்டம் அருகே மகிமைபுரத்தில் உள்ள சிப்காட் தொழில் பூங்காவிற்கு சென்றார். அங்கு சுமார் 130 ஏக்கரில் 1000 கோடி ரூபாய் முதலீட்டில் 15,000 பேருக்கு வேலை வாய்ப்பு அளிக்கும் வகையில் தைவான் நாட்டை சேர்ந்த டீன் ஷூஸ் குழுமத்தின் புதிய காலணி உற்பத்தி தொழிற்சாலைக்கு அடிக்கல் நாட்டினார். தொடர்ந்து காலை 10:30 மணியளவில் அரியலூர் மாவட்டம் திருமானூர் ஒன்றியம் வாரணவாசி அங்கன்வாடி மையத்தில் ஊட்டச்சத்தை உறுதி செய் திட்டத்தின் 2ஆம் கட்ட விரிவாக்கத்தினை தொடங்கி வைத்து ஊட்டச்சத்து குறைபாடு உடைய குழந்தைகளின் தாய்மார்களுக்கு ஊட்டச்சத்து பெட்டகங்களை வழங்கினார். பின்னர் 11:30 மணியளவில் கொல்லாபுரத்தில் நடைபெற்ற அரசு விழாவில் அரியலூர் மற்றும் பெரம்பலூர் மாவட்டங்களில் 120 கோடி ரூபாய் மதிப்பிலான 53 திட்டப் பணிகளுக்கு அடிக்கல் நாட்டினார். தொடர்ந்து ரூபாய் 88 கோடியில் 507 முடிவுற்ற திட்டப் பணிகளை திறந்து வைத்து ரூபாய் 174 கோடியில் 21,862 பயனாளிகளுக்கு அரசு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இலங்கை நாடாளுமன்ற தேர்தலில் அதிபரின் தேசிய மக்கள் சக்தி கட்சி வெற்றி பெற்றுள்ளது. இலங்கை அதிபர் தேர்தல் கடந்த செப்டம்பர் 21ஆம் தேதி நடைபெற்றது. இதில் தேசிய மக்கள் சக்தி கூட்டணி சார்பில் போட்டியிட்ட அனுர குமார திசநாயக்கா வெற்றி பெற்று புதிய அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அவர் கடந்த செப்டம்பர் 23ஆம் தேதி பதவியேற்றார். அவரது என்பிபி கூட்டணிக்கு நாடாளுமன்றத்தில் 3 உறுப்பினர்கள் மட்டுமே இருந்தனர். இதனால் தேர்தல் நடத்தி பெரும்பான்மை பெறும் நோக்கில் நாடாளுமன்றத்தை கலைத்து அதிபர் திசநாயக்கா உத்தரவிட்டார். இதையடுத்து புதிய நாடாளுமன்றத்தை தேர்வு செய்வதற்கான தேர்தல் நவம்பர் 14ஆம் தேதி நடைபெறும் என அறிவிக்கப்பட்டது. இந்த தேர்தல் நேற்று காலை 7 மணிக்கு தொடங்கி மாலை 4 மணி வரை நடைபெற்றது. வாக்குப்பதிவு முடிந்தும் உடனடியாக ஓட்டுகள் எண்ணும் பணி தொடங்கியது. இதையடுத்து பெரும்பான்மை நிரூபிக்க 113 இடங்கள் தேவைப்பட்ட நிலையில் 123 இடங்களில் வெற்றி பெற்று அதிபர் அனுர குமார திசநாயக்காவின் தேசிய மக்கள் கட்சி வெற்றி பெற்றது. ஐக்கிய மக்கள் சக்தி 31 இடங்களுடன் 2வது இடத்தில் உள்ளது. விஜய் எம்ஜிஆர் பாணியை பின்பற்ற பார்க்கிறார் எனவும் எல்லோரும் எம்ஜிஆர் ஆகிவிட முடியாது எனவும் தமிழ்நாடு சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டை வடக்கு ராஜ வீதியில் உள்ள திமுக மாவட்ட அலுவலகத்தில் தமிழ்நாடு சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர் திமுகவில் உள்ள அமைச்சர்களோ வேறு யாரோ எந்த தவறும் செய்யவில்லை எனவும் நிச்சயமாக எந்த சவாலையும் சந்திப்பதற்கு தயாராக இருக்கக்கூடியவர்கள் தான் திமுகவின் அமைச்சர்கள் எனவும் கூறினார். மேலும் விஜய் எம்ஜிஆர் பாணியை பின்பற்ற பார்க்கிறார் எனவும் எல்லோரும் எம்ஜிஆர் ஆகிவிட முடியாது, நிச்சயமாக அதில் அவர் தோல்வி அடையத்தான் செய்வார் என்று கூறினார். தொடர்ந்து பேசிய அவர் சர்வாதிகாரிகளுக்கு நிச்சயம் தமிழ்நாட்டில் மக்கள் இடம் கொடுக்க மாட்டார்கள் எனவும் கூறினார். ஆனா அதற்கும் கூட்டணிக்கு சம்பந்தமே கிடையாது. அவர்கள் அத்தனை பேரும் நாங்கள் தலைவர் தளபதியினுடைய தலைமையை ஏற்றுக்கொள்கிறோம் என்று சொல்லிவிட்டு தான் சொல்லுகிறார்கள் தவிர யாரும் தலைவர் தளபதியினுடைய தலைமையை நாங்கள் ஏற்கவில்லை என்று யாருமே சொல்லவில்லை, யாரும் மறுக்கவில்லை. நாங்கள் யாரையும் எல்லோரையும் சுதந்திரமாக நடத்துகிற கட்சி திராவிட முன்னேற்ற கழகம். சமத்துவம் எங்களுடைய கொள்கை. எல்லோரையும் சமமாக நடத்துபவர் தான் எங்களுடைய தலைவர் தளபதி. நட்போடு அவர்களை அரவணைத்து செல்பவர் தான் எங்களுடைய முதலமைச்சரை தவிர யாரையும் அடிமைப்படுத்த வேண்டும் என்கிற எண்ணம் எங்களுக்கு கிடையாது. அது தேவையும் கிடையாது, அவசியமும் கிடையாது. அவர் டெல்லியில் 3வது நாளாக காற்று மாசு அதிகரித்துள்ளதால் கட்டுமான பணிகளுக்கு இன்று முதல் தடை விதிக்கப்பட்டுள்ளது.
டெல்லியில் 39 காற்று மாசு கண்காணிப்பு மையங்கள் உள்ளன. இவற்றில் 32 மையங்களில் காற்று மாசு தரக்குறியீடு 400க்கு மேல் பதிவாகியுள்ளது. இது மிக மோசமான காற்று மாசு நிலையாகும். நேற்று முன்தினம் 334ஆக இருந்த காற்று மாசு அளவு நேற்று காலை 9 மணி அளவில் 428ஆக அதிகரித்தது. இதனால் டெல்லியின் ஆனந்த் விஹார், இந்திரா காந்தி சர்வதேச விமான நிலையம், மந்திர் மார்க் ஆகிய பகுதிகளில் கடும் பனிமூட்டம் நிலவியது. மலைப்பகுதிகளில் பனிப்பொழிவு காரணமாக டெல்லியின் குறைந்தபட்ச வெப்பநிலை 16.1 டிகிரி செல்சியஸாக குறைந்துள்ளது. இந்த நிலையில் 3வது நாளாக இன்றும் கடுமையான காற்று மாசு நிலவுகிறது. இதனால் இன்று முதல் கட்டுமான பணிகளுக்கு தடை விதிக்கப்படுவதாக காற்று தர கண்காணிப்பு மையம் அறிவித்துள்ளது. திருச்செந்தூரில் பெய்து வரும் கனமழையால் சுப்பிரமணிய சுவாமி கோவிலுக்கு வரும் பக்தர்கள் கடற்கரையில் தங்குவதை தவிர்க்குமாறு தூத்துக்குடி மாவட்ட காவல்துறை சார்பாக அறிவுறுத்தப்பட்டுள்ளது. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் மாதந்தோறும் பௌர்ணமி தினத்தை முன்னிட்டு லட்சக்கணக்கான பக்தர்கள் திருச்செந்தூர் கடற்கரையில் தங்கி தரிசனம் செய்து வருகின்றனர். இந்த நிலையில் திருச்செந்தூர் சுற்றுவட்டார பகுதிகளில் நேற்று இரவு முதல் தற்போது வரை 60 மில்லிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. மேலும் இன்று காலை முதல் தொடர்ந்து மழை பெய்து வருவதாலும் திருச்செந்தூர் கோவில் கடற்கரை பகுதிகளில் பக்தர்கள் தங்க இயலாத நிலை ஏற்பட்டுள்ளது. எனவே திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் இன்று பௌர்ணமி தினத்தை முன்னிட்டு கோவிலுக்கு வரும் பக்தர்கள் கடற்கரையில் தங்குவதை தவிர்க்குமாறு தூத்துக்குடி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் சார்பாக அறிவுறுத்தப்பட்டுள்ளது. சிறப்பு குழந்தைகள் பற்றி அரசுக்கும் சமூகத்திற்கும் போதிய விழிப்புணர்வு இல்லை என தமிழ்நாடு ஆளுநர் RN ரவி தெரிவித்துள்ளார். சென்னையில் நடைபெற்ற தமிழகத்தின் இளம் சாதனையாளர்கள் மற்றும் சிறப்பு குழந்தைகளுக்கான ஆளுநரின் எண்ணி துணிக நிகழ்ச்சியில் ஆளுநர் RN ரவி பங்கேற்று சாதனையாளர்கள் மற்றும் சிறப்பு குழந்தைகளுக்கு புத்தகம் மற்றும் சான்றிதழ் வழங்கி பாராட்டினார். பின்னர் நிகழ்ச்சியில் பேசிய அவர், இந்தியாவில் சிறப்பு குழந்தைகள் எண்ணிக்கை 50 லட்சம் ஆக உள்ள நிலையில் அவர்களை பற்றி அரசுக்கும் சமூகத்திற்கும் போதிய விழிப்புணர்வு இல்லை என்று கூறினார். மேலும் மாணவர்கள் தங்கள் படிப்பில் அதிக கவனம் செலுத்தி சுய ஒழுக்கமாக இருந்து கடினமாக உழைத்தால் நீங்களும் கவர்னர் ஆகலாம் என உற்சாகமளித்தார். சபரிமலை சீசனை ஒட்டி கர்நாடக அரசு போக்குவரத்து கழகம் சார்பில் பெங்களூரு நிலக்கல் இடையே அரசு பேருந்து சேவை தொடங்கப்பட்டுள்ளது. கர்நாடக அரசு போக்குவரத்து கழகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், சபரிமலை சீசனை ஒட்டி பக்தர்களின் வசதிக்காக KSRTC சார்பில் பெங்களூரு நிலக்கல் இடையே வால்வோ அரசு பேருந்து சேவை தொடங்கப்பட உள்ளது. பெங்களூரு சாந்தி நகர் பஸ் நிலையத்தில் இருந்து வரும் 29ஆம் தேதி முதல் தினமும் மதியம் 1:50 மணிக்கு வால்வோ அரசு பேருந்து புறப்பட்டு மறுநாள் காலை 6:50 மணிக்கு நிலக்கல்லை சென்றடையும். மறு மார்க்கமாக நிலக்கல்லில் இருந்து வரும் 29ஆம் தேதி மாலை 6 மணிக்கு வால்வோ அரசு பேருந்து புறப்பட்டு மறுநாள் காலை 10 மணிக்கு பெங்களூரு சாந்தி நகர் பேருந்து நிலையத்தை வந்தடையும். இந்த வால்வோ பேருந்தில் டிக்கெட் கட்டணம் 1750 ரூபாய் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. தவறான புரிந்துணர்வால் மருத்துவர் மீது தாக்குதல் நடத்துவது கண்டிக்கத்தக்கது என திருச்சி நாடாளுமன்ற உறுப்பினர் துரை வைகோ கூறியுள்ளார். மதுரையில் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோவின் உதவியாளர் ஜெயபிரசாந்த் திருமண விழாவில் திருச்சி நாடாளுமன்ற உறுப்பினர் துரை வைகோ கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்தினார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த துரை வைகோ, மருத்துவத்துறையில் பல்வேறு சூழலில் மருத்துவர்கள் பணிபுரிகிறார்கள் எனவும் இது போன்ற தவறான புரிந்துணர்வால் தாக்குதல் நடத்துவது கண்டிக்கத்தக்கது எனவும் கூறியுள்ளார். தொடர்ந்து பேசிய அவர், வரும் 2026 சட்டமன்ற தேர்தலில் 200 தொகுதிகளில் திமுக கூட்டணி வெற்றி பெறும் என்றும் துரை வைகோ தெரிவித்துள்ளார். கூட்டணிகள் உள்ளபடிதான் இருக்கு. இந்த கூட்டணியில் எந்த மாற்றமும் கிடையாது. எங்களுடைய கூட்டணி திமுக தலைமையிலான கூட்டணி ஒரு வலுவான கூட்டணி. இந்த கூட்டணியில் ஏதாவது ஒரு சேதாரம் ஏற்பட வேண்டும் என்ற நோக்கத்தோடு, ஒரு ஆசையோடு, ஒரு பகல் கனவோடு சில பேர் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அது போன்று எதுவும் நடக்காத நம்பிக்கையோடு இருக்கிறாங்க. இந்த 2026 தேர்தலும் மிகவும் ஒரு அபாரமான வெற்றியை நம்முடைய திமுக தலைமையிலான கூட்டணி வெற்றி பெறுங்கிற நம்பிக்கையோட முதல்வர் சொல்லியிருக்காரு 200 தொகுதியில வெற்றி பெறுவோம், திமுக கூட்டணி வெற்றி பெறுவோம். அதே மாதிரியான வாய்ப்புகள் நீங்க கடந்த இந்த 4 வருடங்கள் பொறுத்த வரைக்கும் அவங்க ஆட்சி பொறுப்பேற்ற அந்த சூழல், கொரோனா அந்த 2ஆம் சுற்று, பொருளாதார ஒரு நெருக்கடி, பல்வேறு ஒரு சிரமங்களுக்கிடையே ஒரு சிறப்பான ஆட்சியை நம்முடைய முதலமைச்சர் கொடுத்திருக்கிறாரு. அந்த சிறப்பான ஆட்சி மக்களிடையே அதுக்குண்டான வரவேற்பு, இதன் அடிப்படையில் முதலமைச்சர் அந்த 200 தொகுதிக்கு மேல நாங்கள் வெற்றி பெறுவோம் என்ற நம்பிக்கையோடு சொல்லியிருக்கிறாரு. அதுல நாங்களும் அந்த நம்பிக்கையில இருக்கிறோம். நாகர்கோவிலில் ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் நடைபெற்ற கூட்டுறவு வார விழாவில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் போது மின்சாரம் தடை ஏற்பட்டதால் அமைச்சர் தங்கம் தென்னரசு நலத்திட்ட உதவிகளை வழங்காமல் பாதியில் விழாவை விட்டு வெளியேற சம்பவத்தால் பயனாளிகள் அதிர்ச்சி அடைந்தனர்.
கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் அமைந்துள்ள மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் 71வது அனைத்திந்திய கூட்டுறவு வார விழா மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் நிதி மற்றும் சுற்றுச்சூழல் காலநிலை மாற்றத்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு தலைமையில் நடைபெற்றது. இதில் சிறப்பு கூட்டுறவு சங்கங்களுக்கு பரிசுகள் மற்றும் கூட்டுறவு தொடர்பான போட்டிகளில் பங்கேற்ற பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் நலத்திட்ட உதவிகள் போன்றவை வழங்கப்பட்டது. அப்போது விழாவின் நடுவே திடீரென ஏற்பட்ட மின்தடை நீண்ட நேரம் நீடித்ததால் செல்போன் டார்ச் வெளித்தத்தில் விழா நடைபெற்றது. பின்னர் மீண்டும் மின் இணைப்பு வந்த பின்னர் நிகழ்ச்சி சுவாரஸ்யம் இன்றி சென்றதை கண்ட அமைச்சர் நலத்திட்ட உதவிகள் வழங்காமல் நிகழ்ச்சியின் பாதியில் புறப்பட்டு சென்றார். இந்த சம்பவத்திற்கு கடும் கண்டனம் தெரிவித்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் ஒரு திருமண மண்டபம் அல்லது ஒரு கல்லூரி நடத்த வேண்டிய விழாவை ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் நடத்தியதே அரசின் தவறான செயல் என்று குற்றம் சாட்டினார். விளம்பர இடைவேளைக்கு பிறகு ஜெம் செய்திகள் தொடரும். ஜெம் செய்திகள் தொடர்கின்றன. தென்காசியில் கடனா நதி அணை, பொட்டல்புதூர் முகைதீன் நிலா பள்ளிவாசல் உள்ளிட்ட பகுதிகளை தமிழ்நாடு சுற்றுலாத்துறை அமைச்சர் ஆய்வு மேற்கொண்டார். தென்காசிக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள தமிழ்நாடு சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேந்திரன் முதற்கட்டமாக கடனா நதி அணையில் இருந்து ஆய்வு மேற்கொண்டார். இந்த ஆய்வின் போது அணையின் நீர்மட்டம், நீர்ப்பாசன வசதிகள், சுற்றுலாத்துறை மூலமாக பூங்கா அமைக்கும் இடம் உள்ளிட்ட விவரங்களை கேட்டறிந்த அமைச்சர் நலத்திட்ட பணிகளை விரைந்து நிறைவேற்றுமாறு அதிகாரிகளிடம் வலியுறுத்தினார். தொடர்ந்து கடையம் அருகே உள்ள பொட்டல்புதூர் முகைதீன் ஆண்டவர் பள்ளிவாசலில் பொதுமக்கள் தங்குவதற்கு கட்டிடம் கட்டுவதற்காக நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ள நிலையில் முகைதீன் பள்ளிவாசல் தங்கும் விடுதி கட்டும் இத்திட்டத்தினை ஆய்வு செய்தார். இந்த ஆய்வின் போது மாவட்ட ஆட்சியர் கமல்கிஷோர், தென்காசி கோட்டாட்சியர் லாவண்யா, அரசு அதிகாரிகள் உள்ளிட்ட பலர் உடனிருந்தனர். கோத்தகிரியில் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் தடுப்பூசி செலுத்திய பின் 10 மாத குழந்தை உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி அடுத்த எம்ஜிஆர் நகரை சேர்ந்த கலைச்செல்வி மணிகண்டன் தம்பதியின் ஜஸ்வின் எனும் 10 மாத குழந்தைக்கு குடும்பனை அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் தடுப்பூசி செலுத்திய பின் குழந்தைக்கு உடல்நல பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. இதையடுத்து கோத்தகிரி அரசு மருத்துவமனைக்கு குழந்தையை எடுத்துச் சென்ற நிலையில் அங்கு குழந்தையை பரிசோதித்த மருத்துவர்கள் குழந்தையின் இருதய துடிப்பு குறைவாக இருப்பதாக கூறி மேல் சிகிச்சைக்காக உதகை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்த நிலையில் குழந்தை பரிதாபமாக உயிரிழந்தது. இந்த நிலையில் தனது குழந்தைக்கு எவ்வித உடல் பாதிப்பும் இல்லை எனவும் தடுப்பூசி செலுத்திய பிறகு குழந்தை இறந்துள்ளதாகவும் குழந்தையின் இறப்பில் மர்மம் உள்ளதால் தங்களுக்கு தகுந்த தீர்வு கிடைக்க வேண்டும் எனவும் குழந்தையின் தாய் குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் இந்த சம்பவம் குறித்து உதகை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் கோட்ட மருத்துவர் முதன்மை அதிகாரி கூறுகையில், கோத்தகிரி மருத்துவமனையில் இருந்து குழந்தையை உதகைக்கு அழைத்து வரும்போது குழந்தைக்கு அதிக அளவில் மூச்சு திணறல் இருந்ததாகவும் மருத்துவமனைக்கு கொண்டு வந்த 10 நிமிடத்திலேயே குழந்தை இறந்துவிட்டதாகவும் கூறினார். மேலும் குழந்தையின் இறப்புக்காக காரணம் உடற்கூறு ஆய்வுக்கு பிறகே தெரிய வரும் என்றும் தெரிவித்துள்ளார். கள்ள காதலியையும் அவரது காதலனையும் பிரிக்க 6 வயது சிறுவனை கழுத்தை நெரித்து கொலை செய்த வடமாநில தொழிலாளியை போலீசார் கைது செய்தனர். திருப்பூர் மாவட்டம் காரணாம்பேட்டையில் உள்ள தனியாருக்கு சொந்தமான நூற்பாலை விடுதியில் ஒடிசாவை சேர்ந்த கனுதாஸ் என்பவர் மேற்பார்வையாளராக பணிபுரிந்து வந்துள்ளார். இந்த நிலையில் ஏற்கனவே 2 திருமணமான ஒடிசாவை சேர்ந்த அனிதா நாயக் என்பவர் தனது 6 வயது மகன் கணேசுடன் தங்கி நூற்பாலையில் வேலை செய்து வந்துள்ளார். இந்த நிலையில் நூற்பார்வையாளர் கனுதாசுடன் அனிதா நாயக்குக்கு பழக்கம் ஏற்பட்டுள்ளது. நாளடைவில் அனிதா நாயக்கிற்கு சுரேஷ் என்பவருடன் பழக்கம் ஏற்பட்ட நிலையில் இதுகுறித்து கனுதாஸ் கேட்டபோது இருவருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. அதே சமயம் நூற்பாலை கனுதாஸை மேற்பார்வையாளர் பதவியில் இருந்து பதவி இறக்கம் செய்து அந்த பதவியை சுரேஷுக்கு வழங்கியுள்ளது. இதனால் ஆத்திரமடைந்த கனுதாஸ் விடுதி அறையில் தனியாக இருந்த அனிதா நாயக்கின் 6 வயது சிறுவனை விடுதியின் பின்புறம் அழைத்துச் சென்று கழுத்தை நெரித்து கொலை செய்து அங்குள்ள முற்புதரில் வீசியுள்ளார். இந்த நிலையில் மகனை காணவில்லை என அனிதா நாயக் அளித்த புகாரின் பேரில் போலீசார் மேற்கொண்ட விசாரணையில் சிறுவனின் உடல் கண்டுபிடிக்கப்பட்டது. இதையடுத்து உடலை பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்த போலீசார் பின்னர் நடத்திய விசாரணையில் கள்ளக்காதலி மற்றும் கள்ளக்காதலியின் காதலனை பழிவாங்க 6 வயது சிறுவன் கணேஷை கொலை செய்துவிட்டு கனுதாஸ் தலைமறைவானது தெரிய வந்தது. இதையடுத்து காரணாம்பேட்டை நால் ரோடு பகுதியில் பதுங்கி இருந்த கனுதாஸை போலீசார் கைது செய்து இந்த சம்பவம் குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அனைத்து சாதியினரும் அர்ச்சகர் ஆகலாம், இதை திராவிட மாடல் ஆட்சியில் சட்டமானது என முதல்வர் கூறுவதை நிறுத்திக் கொள்ள வேண்டும் என பாஜக மூத்த தலைவர் ராஜா தெரிவித்துள்ளார். மதுரை ரேஸ்கோர்ஸ் காலனியில் உள்ள பழைய பாஸ்போர்ட் அலுவலகத்தில் தனது பாஸ்போர்ட்டை புதுப்பிப்பதற்காக தமிழக பாஜக ஒருங்கிணைப்பு குழு தலைவர் ராஜா வருகை தந்தார்.
தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் கிண்டியில் மருத்துவர் பாலாஜிக்கு நோயாளியின் மகனால் கொலை வெறி தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பதாக கூறிய அவர் இதுபோன்ற நிகழ்வினால் இனிவரும் காலங்களில் மருத்துவர்கள் உயிர்காப்பு சிகிச்சைக்கு மருத்துவம் அளிக்க மாட்டோம் என கூறினால் என்ன செய்வது என கேள்வி எழுப்பினார். தொடர்ந்து பேசிய அவர் அனைத்து சாதியினரும் அர்ச்சகர் ஆகலாம், இதை திராவிட மாடல் ஆட்சியில் சட்டமானது என முதல்வர் கூறுவதை நிறுத்திக் கொள்ள வேண்டும் எனவும் கூறினார். உண்மைக்கான கிரெடிபிலிட்டி வரும் தான் சொல்லியிருக்க. கோயபல்ஸ் கூட என்ன சொல்றார், இஃப் யூ ரிப்பீட் எ லைஃப் ஃபார் 1000 டைம்ஸ் அது உண்மையாகும் சொல்லல, இட் வுட் கெயின் தி கிரெடிபிலிட்டி ஆஃப் பீயிங் தி ட்ரூத். அதனால லெட் தி சீஃப் மினிஸ்டர் ஸ்டாப் இட். எல்லா சமுதாயத்தினரும் அர்ச்சகர்களாக இருக்கிறார்கள். அதனால அதுக்கப்புறம் பாப்பான் போலான்னு எனக்கு நிறைய சோசியல் மீடியாவில் நீ என்னைக்கு என்ன கருவறைக்கு கூட்டின்னு போறேன்னு நான் போறேன். இன்னைக்கு ஒன்று சிவாச்சாரியார் தான் சிவன் கோயிலில் போவார், பட்டாச்சாரியார் தான் பெருமாள் கோயிலுக்கு போவார். நான் ஸ்மார்ட் தான், நான் போக முடியாது. அதனால பொய்களை பேசாதீங்க. திராவிடியன்ஸாக யூ ஸ்டாப் யுவர் நான்சென்ஸுங்கிறேன் சீஃப் மினிஸ்டர். யூ ஸ்டாப் யுவர் நான்சென்ஸ். ஏன்னா சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு இருக்கு. சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு 37,000 கோயிலில் யாருன்னு கேட்டபொழுது தமிழக அரசின் சார்பாக எல்லா சமுதாயத்திலும் இருக்காங்கன்னு ஒத்துருக்காங்க. அதனால ஐ எம் டெல்லிங் யூ தி ஃபேக்ட். நீங்க கடைசி கேள்வின்னு சொன்னீங்க. மிக்க நன்றி. ராமேஸ்வரம் அருகே மின்கம்பியில் உரசியபடி இருந்த திமுக கொடியை பிடித்த இளைஞர் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. ராமேஸ்வரம் அருகே மாந்தோப்பு பகுதியை சேர்ந்த கோபிகிருஷ்ணன் என்ற இளைஞர் மீன் கம்பெனியின் டிரைவராக பணிபுரிந்து வருகிறார். இந்த நிலையில் திமுக கட்சியை சேர்ந்த நிர்வாகியின் இல்ல திருமண விழாவிற்காக சாலை ஓரத்தில் ஊண்டப்பட்ட திமுக கொடி கம்பி மின் கம்பி மீது உரசியபடி இருந்ததாக கூறப்படுகிறது. அப்போது கொடி கம்பம் அருகே கோபிகிருஷ்ணன் தனது வாகனத்தை நிறுத்திவிட்டு இறங்கிய போது கொடி கம்பத்தை தொட்டதில் மின்சாரம் தாக்கி பரிதாபமாக உயிரிழந்தார். இதை அறிந்த அவரது உறவினர்கள் திமுக நிர்வாகியிடம் முறையிட்ட போது 5 மாத கர்ப்பிணியாக உள்ள அவரது மனைவிக்கு 3 லட்சம் நிவாரணத் தொகையும் ராமநாத சுவாமி திருக்கோவிலில் பணி நியமன ஆணையை வழங்குவதாக உறுதியளித்துள்ளனர். இந்த நிலையில் இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கடையநல்லூரில் இருசக்கர வாகனத்தின் மீது அரசு பேருந்து மோதிய விபத்தில் ஒருவர் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் தாலுகா சொக்கம்பட்டி வளையர் குடியிருப்பை சேர்ந்த பேச்சிமுத்து இவர் தனது இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த போது செங்கோட்டையில் இருந்து போடிக்கு சென்ற அரசு பேருந்து இருசக்கர வாகனத்தின் மீது மோதி விபத்து ஏற்பட்டது. இந்த விபத்தில் பேச்சிமுத்து தலை மீது அரசு பேருந்தின் பின் சக்கரம் ஏறியதில் அவர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். தகவலறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் உடலை கைப்பற்றி அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். மேலும் இந்த விபத்து தொடர்பாக வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். திருநீர்மலையில் ரப்பிஷ் ஏற்றி வந்த லாரி சலூன் கடைக்குள் புகுந்து விபத்து ஏற்பட்ட சிசிடிவி காட்சிகள் சமூக வலைதளத்தில் வைரலாகி வருகிறது. சென்னை குரோம்பேட்டை அடுத்த திருநீர்மலை பிரதான சாலையில் சம்பத் என்பவர் ரப்பிஷ் எடுத்துக்கொண்டு லாரியில் வந்து கொண்டிருந்தார். அப்போது அருகில் உள்ள பெட்ரோல் பங்கில் டீசல் நிரப்பிவிட்டு யூ டர்ன் செய்தபோது கட்டுப்பாட்டை இழந்த லாரி சலூன் கடைக்குள் புகுந்து விபத்து ஏற்பட்டது. இந்த விபத்தில் கடையின் முன்பகுதியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த 2 இருசக்கர வாகனங்கள் மீது லாரி ஏறியதில் வாகனங்கள் சேதமடைந்தது. அது மட்டுமன்றி கடையின் முன்பகுதியில் பொருத்தப்பட்டிருந்த கண்ணாடி கதவு பகுதியில் வேகமாக வந்து மோதியதால் கண்ணாடி உடைந்தது. இந்த நிலையில் இதன் சிசிடிவி காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. மேலும் இந்த சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருத்தணி அருகே டிஜிட்டல் பயிர் சர்வே எடுக்க சென்ற வேளாண் அதிகாரியை குவாரி ஊழியர்கள் தாக்கிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருவள்ளூர் மாவட்டத்தில் வேளாண் துறை மற்றும் வேளாண் கல்லூரி மாணவர்கள் இணைந்து மாவட்டம் முழுவதும் டிஜிட்டல் பயிர் சர்வே பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக திருத்தணி அருகே உள்ள கல் குவாரியில் டிஜிட்டல் சர்வே பணிகளில் ஈடுபட்ட போது குவாரியின் மேலாளர் மற்றும் ஊழியர்கள் வேளாண் உதவி இயக்குநரை தாக்கியதாக கூறப்படுகிறது. இதனை கண்டித்து விவசாய சங்க ஒன்றிய தலைவர் லிங்கமூர்த்தி தலைமையில் 10க்கும் மேற்பட்ட விவசாயிகள் சென்று கேட்டதற்கு குவாரி பணியாளர்கள் தாக்குதலில் ஈடுபட்டதால் இரு தரப்பினருக்கும் இடையே கைகலப்பு ஏற்பட்டது. இதுகுறித்து தகவலறிந்து வந்த போலீசார் வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் அரசு பணியில் ஈடுபட்டிருந்த வேளாண் அதிகாரியை பணி செய்ய விடாமல் தடுத்து தாக்கிய சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உத்தரமேரூரில் அமைக்கப்பட்டுள்ள நவீன எரிவாயு தகன நிலையத்தை பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.
காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் சிறப்பு நிலை பேரூராட்சியில் 80,000க்கும் மேற்பட்ட மக்கள் வசித்து வருகின்றனர். இந்த பகுதியில் மக்கள் தொகை அதிகரிப்பின் காரணமாக இறந்தவர் சடலங்களை அடக்கம் செய்யும் சுடுகாடு மயான பகுதியில் மரணமடைந்த முன்னோர்களின் நினைவாக கல்லறைகள் கட்டப்படுவதால் சுடுகாட்டில் இட நெருக்கடி ஏற்பட்டுள்ளது. இதனை தவிர்க்கும் வகையில் நவீன எரிவாயு தகன மேடை அமைத்திட வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்தனர். இதையடுத்து கலைஞர் நகர்ப்புற மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் மயானத்தின் நவீன தகன எரிவாயு நிலையம் அமைத்திட 2021-22 ஆண்டுக்கான மூலதன மானிய நிதியில் இருந்து 1.5 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது. இதற்கான பணிகள் கடந்த 2022 ஆண்டில் நிறைவு பெற்றுள்ள நிலையில் இதுவரை மக்கள் பயன்பாட்டிற்கு திறக்கப்படாமல் உள்ளது. எனவே உத்தரமேரூரில் அமைந்துள்ள புதிய எரிவாயு தகன மேடையினை விரைவில் மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவர சம்பந்தப்பட்ட பேரூராட்சி நிர்வாகத்துறை அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். பேரூராட்சியிலிருந்து பேசுகிறேங்க. உத்தரமேரூர் பேரூராட்சியில் 50,000க்கும் மேற்பட்ட ஜனத்தொகையில் வசித்து வரக்கூடிய ஒரு இடம். இந்த 50,000 மேற்பட்ட ஜனத்தொகையில் வசிக்கக்கூடிய இடத்துல மயான பூமியில் கலைஞருடைய ஆட்சி காலத்தில் கிராம மேம்பாட்டு திட்டத்தில் 1.5 கோடி ரூபாயில் எரிவாயு மேடை தகன எரிவாயு மேடை கட்டி முடிக்கப்பட்டு 1 வருஷத்துக்கு மேலே மூடியே கிடக்குது. எப்படி மூடியே கிடக்கிற ஆஃபீஸு எரிவாயு மேடை மின்சார வசதி இல்லாத காரணத்தில் மின்சாரம் இல்லாத நேரத்தில் ஜெனரேட்டர் வசதி குளியல் அறை இப்படி பல வசதிகள்லாம் செய்யப்பட்டோம். இவ்வளோ நாள் வரைக்கும் பயன்பாட்டுக்கு கொண்டுன்னு வரல. வர இருக்க நாள்கள் எல்லாம் வடகிழக்கு பருவமழை நாள்கள். அந்த வடகிழக்கு பருவமழை நாட்களில் ஒருத்தர் இறந்துட்டாக்கா கொண்டு வந்து திறந்த வெளியில் எரியூட்டுறது மிகவும் சிரமப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை நம் ஜனங்கள் இருக்கிறாங்க. ஒன்றுக்கும் மேற்பட்ட 2-3 பேர் இறந்து விட்டாக்கா இது ஏன்னா பெரிய பஞ்சாயத்து பெரிய இது பேரூராட்சி இல்லையா, ஆகையினால உடனடியாக ஜனங்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வருமாறு கேட்டுக்கொள்கிறேன். தாம்பரம் சண்முகம் சாலை மார்க்கெட் பகுதிகளில் உள்ள ஆக்கிரமிப்பு கடைகளை அகற்றிய போது வியாபாரிகளுக்கும் அதிகாரிகளுக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. சென்னை தாம்பரம் சண்முகம் மார்க்கெட் பகுதியில் 1000க்கும் மேற்பட்ட கடைகள் மற்றும் வணிக வளாகங்கள் இயங்கி வருகிறது. தாம்பரம் மாநகராட்சி சார்பாக கட்டப்பட்ட இந்த கடைகள் வியாபாரிகளுக்கு வாடகைக்கு விடப்பட்டுள்ளது. இந்த நிலையில் கடையின் பகுதியை தாண்டி சாலை முழுவதும் ஆக்கிரமித்து பல கடைகள் இயங்கி வந்ததால் வாகன ஓட்டிகளும் பொதுமக்களும் பெரும் இடையூறாக இருப்பதாக தெரிவித்தனர். இதனால் மாநகராட்சி ஊழியர்கள் மற்றும் காவலர்கள் இணைந்து சாலையை ஆக்கிரமித்து வைத்திருந்த கடைகளில் அடுக்கி வைக்கப்பட்டிருந்த பொருட்களை ஜேசிபி கொண்டு அகற்றியதால் வியாபாரிகளுக்கும் அதிகாரிகளுக்கும் கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. மேலும் ஜேசிபியை சிறைப்பிடித்து வியாபாரிகள் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதையடுத்து பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் கடைகளை அகற்றும் பணி நடைபெற்று வருகிறது. விழுப்புரம் மாவட்டம் செல்வ மகாகணபதி ஆலயத்தில் நடைபெற்ற மகா கும்பாபிஷேக விழாவில் சட்டமன்ற உறுப்பினர் செஞ்சி மஸ்தான் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். விழுப்புரம் மாவட்டம் தாயனூர் மதுர தோப்பு கிராமத்தில் அமைந்துள்ள செல்வ மகா கணபதி ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. விழாவில் செஞ்சி தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் செஞ்சி மஸ்தான் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். விழாவை முன்னிட்டு முன்னதாக காலை மங்கள இசை, விக்னேஸ்வர பூஜை, கோ பூஜை, பூர்ணஹூதி தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து அஷ்டபந்தனம், மருந்து சாற்றுதல் நிகழ்ச்சியும், மூலவர் செல்வ கணபதிக்கு மகா கும்பாபிஷேகம் மற்றும் பரிவார தெய்வங்களுக்கு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. கும்பாபிஷேக விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு விழாவின் குழுவினர்களின் சார்பாக அன்னதானம் வழங்கப்பட்டது. திருவதிகை அருள்மிகு வீராண்டேஸ்வரர் திருக்கோவிலில் நடைபெற்ற அன்னாபிஷேகத்தில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். கடலூர் மாவட்டம் பன்ருட்டை அடுத்த திருவதிகை பகுதியில் அமைந்துள்ள வீராண்டேஸ்வரர் உடனுரை பெரியநாயகி அம்பாள் திருக்கோவிலில் ஐப்பசி மாத அஸ்வினி நட்சத்திரத்தை முன்னிட்டு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. வெளிப்பிரகாரத்தில் அமைந்துள்ள 16 சுற்றளவு கொண்ட ஒரே கல்லால் உருவாக்கப்பட்ட லிங்கம் அரிசி மாவை திருமேனியில் பூசியும் புஷ்ப மலர் அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். இதனைத் தொடர்ந்து மகா தீபாராதனை காண சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் நடைபெற்ற நிகழ்வுகளை ஒரு சிறிய தொகுப்பாக காணலாம். ஆத்தூரில் அரசு பள்ளி ஆசிரியர் முருகன் என்பவரது வீட்டில் அமெரிக்காவின் மெக்சிகோவை பிறப்பிடமாக கொண்ட பிரம்ம கமலம் பூவை வளர்த்து வருகிறார். இந்த செடியில் ஒரே நேரத்தில் 150க்கும் மேற்பட்ட பூக்கள் மலர்ந்துள்ள நிலையில் அதனை காண சுற்றுப்பகுதி மக்கள் ஆர்வத்துடன் வந்து செல்கின்றனர். கிண்டியில் மருத்துவருக்கு கத்தி குத்து சம்பவம் நடந்த நிலையில் மருத்துவமனையில் உரிய பாதுகாப்பு இல்லை எனவும் சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் மருத்துவத்துறையில் மருத்துவர்களை அச்சுறுத்தும் வகையில் செயல்படுவதாக குரோம்பேட்டை அரசு மருத்துவமனையில் பதாகைகளை ஏந்தியவாறு மருத்துவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். வெல்கவே வெல்கவே நியாயமான எங்கள் போராட்டம்
பாதுகாப்பு எங்கே? உயிர் காக்கும் மருத்துவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை. நேற்று நடந்த டாக்டர் பாலாஜி வன்மையாக கண்டிப்பதற்காக கடலூர் மாவட்டம் நெய்வேலி, இந்திரா நகர், மந்தாரக்குப்பம், வடலூர், குறிஞ்சிப்பாடி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்து குளிர்ச்சியான சூழல் நிலவி வருகிறது. இருந்த போதிலும் சாலைகளில் மழைநீர் தேங்கியுள்ளதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டு இருசக்கர வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்துக்கு உள்ளாகியுள்ளனர். சுதந்திர இந்தியாவின் முதல் பிரதமர் பண்டிட் ஜவஹர்லால் நேருவின் பிறந்தநாளை முன்னிட்டு மதுரை மாநகர் மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி சார்பில் மாவட்ட தலைவர் கார்த்திகேயன் தலைமையில் நேரு திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்யப்பட்டது. இதில் காங்கிரஸ் கொடி ஏற்றி கலந்து கொண்ட பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டது. கோவை மாவட்டம் பூண்டி ஆண்டவர் சிவன் கோவில் பகுதியில் வந்த ஒற்றை காட்டு யானை அங்கு இருந்த பூஜை கடைக்குள் புகுந்து கடையில் உள்ள பொருட்களை சேதப்படுத்தியது. அதேபோல் கோவில் வளாகத்துக்குள் புகுந்த யானையை அங்கிருந்தவர்கள் பட்டாசு வெடித்து விரட்டினர். இது குறித்த காட்சி தற்போது வெளியாகி வைரலாகி வருகிறது. சென்னையில் போலீஸ் வேனில் குற்றவாளி ஒருவரை புழல் சிறைக்கு அழைத்துச் சென்றபோது சென்னை மவுண்ட் ஆயுதப்படை SSI லிங்கேஸ்வரன் போலீஸ் வேனில் வைத்து மது அருந்தியதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இது குறித்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி நகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் சுற்றித் திரியும் கால்நடைகளின் தொல்லை நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதை தடுக்கும் நோக்கத்தில் புதிதாக பொறுப்பேற்ற நகராட்சி ஆணையர் சோனியா சாலையில் சுற்றித் திரியும் மாடுகளை பிடித்து நகராட்சி அலுவலக வளாகத்தில் கட்டி வைத்தார். மேலும் அபராதம் செலுத்தினால் மட்டுமே மாடுகள் விடுவிக்கப்படும் என நகராட்சி தரப்பில் அறிவிப்பு வெளியாகியுள்ளது. சென்னையில் மருத்துவர் பாலாஜி தாக்கப்பட்டதை கண்டித்து திருப்பூர் அரசு மருத்துவமனை வளாகத்தில் மருத்துவர்கள் மற்றும் மருத்துவ மாணவர்கள் 200க்கும் மேற்பட்டோர் பணிகளை புறக்கணித்து கருப்பு பேட்ஜ் அணிந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி வெள்ளாள வீதியில் அமைந்துள்ள அருள்மிகு நந்திகேஸ்வர் கோவிலில் நடைபெற்ற ஐப்பசி மாத வளர்பிறை பிரதோஷ வழிபாட்டில் நந்தி பகவான் மற்றும் நந்திகேஸ்வரருக்கு பால், தயிர், சந்தனம் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களை கொண்டு அபிஷேகம் செய்யப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று நந்தீஸ்வரரை வழிபட்டு சென்றனர். கன்னியாகுமரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அரசு மருத்துவர்கள் சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் சென்னையில் மருத்துவர் தாக்கப்பட்டதற்கு அரசு மருத்துவர்கள் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் கன்னியாகுமரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மருத்துவ சங்க தலைவர் டாக்டர் சுரேஷ்குமார் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் சக மருத்துவர்களும் கலந்து கொண்டு மருத்துவர்களுக்கு பணி பாதுகாப்பு வழங்க வேண்டும் என கோரிக்கைகளுடன் ஆர்ப்பாட்டம் செய்தனர். இனி வருவது விளையாட்டுச் செய்திகள். ப்ரோ கபடி லீக் தொடரின் 2வது கட்ட லீக் ஆட்டத்தில் பாட்னா பைரேட்ஸ், பெங்கால் வாரியர்ஸ் அணிகள் இன்று மோதுகின்றன. 11வது ப்ரோ கபடி லீக் தொடர் கடந்த அக்டோபர் 18ஆம் தேதி ஹைதராபாத்தில் தொடங்கியது. இந்த தொடரின் முதற்கட்ட லீக் ஆட்டங்கள் ஹைதராபாத்தில் நடந்து முடிந்தன. இதையடுத்து தொடரின் 2வது கட்ட லீக் ஆட்டங்கள் நொய்டாவில் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் இந்த தொடரில் இன்று 2 லீக் ஆட்டங்கள் நடைபெறுகின்றன. இதில் இரவு 8 மணிக்கு தொடங்கும் ஆட்டத்தில் பாட்னா பைரேட்ஸ், பெங்கால் வாரியர்ஸ் அணிகள் மோதுகின்றன. தொடர்ந்து இரவு 9 மணிக்கு தொடங்கும் ஆட்டத்தில் ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸ், குஜராத் ஜெயண்ட்ஸ் ஆகிய அணிகள் மோதுகின்றன. இந்த தொடரில் இதுவரை நடந்துள்ள லீக் ஆட்டங்களின் முடிவில் புள்ளி பட்டியலில் பாட்னா பைரேட்ஸ் 4வது இடத்திலும், ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸ் 7வது இடத்திலும், பெங்கால் வாரியர்ஸ் 9வது இடத்திலும், குஜராத் ஜெயண்ட்ஸ் 12வது இடத்திலும் உள்ளது. இனி வருவது வானிலை செய்திகள். தமிழகத்தில் 23 மாவட்டங்களில் இன்று மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென் தமிழகம் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் மேல் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக இன்று தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் தமிழகத்தில் 23 மாவட்டங்களில் லேசான முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அதன்படி சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர், ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பத்தூர், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, விழுப்புரம் உள்ளிட்ட மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பு உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இனி வருவது தங்கம், வெள்ளி விலை மற்றும் பங்குச்சந்தை நிலவரம். சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை இன்று ஒரு சவரன் 55,560 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது.
சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை 1 கிராமிற்கு 10 ரூபாய் அதிகரித்து 6,945 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் 1 சவரன் 80 ரூபாய் அதிகரித்து 55,560 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 24 கேரட் தூய தங்கம் 1 சவரன் 60,608 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் 1 கிராம் வெள்ளி 99 ரூபாய்க்கும் 1 கிலோ வெள்ளி 99,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. மும்பை பங்குச்சந்தை இன்று சரிவுடன் காணப்படுகிறது. மும்பை பங்குச்சந்தை குறியீட்டின் சென்செக்ஸ் 110 புள்ளிகள் குறைந்து 77,580 புள்ளிகளில் வணிகமாகிறது. தேசிய பங்குச்சந்தை குறியீட்டின் நிப்டி 26 புள்ளிகள் குறைந்து 23,532 புள்ளிகளில் வணிகமாகிறது. மீண்டும் ஜெம் தலைப்புச் செய்திகள். அரியலூரில் கள ஆய்வு பணி. புதிய காலணிகள் தொழிற்சாலைக்கு அடிக்கல் நாட்டினார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். இலங்கை நாடாளுமன்ற தேர்தல். அதிபர் அனுர குமார திசநாயக்கா கட்சி அபார வெற்றி. எல்லோரும் எம்ஜிஆர் ஆகிவிட முடியாது, சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி பேட்டி. டெல்லியில் 3வது நாளாக அதிகரித்த காற்று மாசு. கட்டுமான பணிகளுக்கு இன்று முதல் தடை. ராஜஸ்தானில் சாலையோர பள்ளத்தில் கார் கவிழ்ந்து விபத்து. ஒரே குடும்பத்தை சேர்ந்த 4 பேர் பலி, 2 பேர் படுகாயம். ப்ரோ கபடி லீக் போட்டி. பாட்னா பைரேட்ஸ் பெங்கால் வாரியர்ஸ் அணிகள் இன்று மோதல். தமிழகத்தில் 23 மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் இரவு 8:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளுக்கான ஜெம் லைவ்.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.